நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 88வது வீடியோ. இது ரிஷி வாக்கியம் அப்படின்ற பற்றி பேச போகிறேன். இது மோஸ்ட்லி பிராமின்ஸ் தான் அப்ளிகபிள் ரிஷி வாக்கியங்கள். மற்றவாளுக்கா தெரியல. நான் கேட்டது வரைக்கும் தீட்சிதர் சொல்லி நான் பக்கத்தில் போது கேட்டிருக்கேன். நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜவஹர்லால் இருந்தால், நானும் இருந்தேன். சண்டே அவர் பொழுது நேரத்தை போவேன் வாத்துக்கு. அப்போ நிறைய பேர் கிளையண்ட்ஸ் பார்க்கும்போது உட்காந்துக்கிட அப்படின்வார். சைடில் சேர் போட்டு உட்காந்துட்டுப்பேன். அவர் சொல்லி நான் கேட்டது சொல்கிறேன். அது ஜஸ்ட் ஐம் ஷேரிங். யாருக்கு யூஸ்ஃபுல்லாகும் எனக்கு தெரியாது, நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இதில் கவரேஜ் ஆகாதவா தே கேன் கான்டாக்ட் தீட்சிதர். ஃபஸ்ட்டு ஸ்ரீவத்ஸ கோத்திரம். ஸ்ரீவத்ஸ அப்படின்னாலே பிருகு மகரிஷியால் தோற்றுவிக்கப்பட்டது. பிருகு தான் பார்கவர் பேர். நல்லா புரிஞ்சுங்க. பிருகு பேர் தான் பார்கவர். அவர் விஷ்ணுவை எட்டி வச்சுறார் மார்பில். ஏன்னா அவர் கைலாசத்துக்கு போகிறார், அங்கே யாரும் கவனிக்கலை. பிரம்மலோகத்துக்கு போகிறார், அங்கே அவரும் கவனிக்கலை. கோபத்தோடு வர்றார் இங்கே வைகுண்டத்துக்கு. அவள் லக்ஷ்மியோட இதில் படுத்துட்டுருக்கார், பாம்படம் மேலே படுத்துட்டு இருக்கும்போது இவர் நேர போய் என்ன செய்கிறார், பெருமாளுடைய வலது மார்பில் எட்டி வச்சுடுறார். அப்போ லக்ஷ்மி கோச்சின்னு போயிடுறார். ஏன்னா அப்போ மகாவிஷ்ணு கோவப்படாமல் என்ன செய்கிறார், நான் இவர் பிரம்மாவோட புத்திரர் யார், பிருகு. ஸோ அவர் இறங்கி அவரோட காலை பிடிச்சி விட்டு அகந்த கண்ணை நீக்கி எல்லாம் பாத பூஜை எல்லாம் பண்ணிடுறார். இப்போ லக்ஷ்மி கோச்சின் பேராக வைகுண்டம் இருட்டாயிடுறது. அப்போ இவர் சொல்கிறார், என் மன்னிச்சிருங்கோ சொல்லிவிட்டு மகாலட்சுமியை குறித்து 1000 வருஷம் தபஸ் பண்ணி, அம்மா நான் உங்கள் ஆத்துக்காரோட பேரை நிலைநிறுத்துக்காக நான் பண்ணேன். 3 பேர் உத்தமன் இவன் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்றை எட்டி வைக்கணும், அது மாதிரி எண்ணம் கிடையாது எனக்கு அப்படிலாம் சொல்கிறார். இருந்தாலும் மகாலட்சுமி ரொம்ப காட்சி தரல. 1000 வருஷம் தபஸுக்கு பிறகு நீயே எனக்கு பொண்ணாக பிறக்கணுன்றார். ஸோ மகாலட்சுமி பார்கவின்ற பேரில் பொண்ணாக பிறக்கிறார் அவர்கிட்ட. ஸோ அவளுக்கு 5 வயசு ஆகும்போது மகாவிஷ்ணுவுக்கு கல்யாணம் பண்ணி தர்றார். ஸோ இப்போ மாப்பிள்ளை மூலமாக, பெண் மூலமாக இந்த கோத்திரம் விளங்குறது. ஸ்ரீவத்ஸ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தினால்தான் இந்த பேரே வருது. ஸோ அதுக்கு பார்கவ கோத்திரம் தான் பேர். அது மாறி ஸ்ரீவத்சன் ஆகிடுறது. ஸோ அந்த கோத்திரக்கார எந்த சாமியை போய் வணங்கினால் ப்ராப்ளம் சால்வுங்க ஆகும் சொல்லிருக்கு. அவள் ஐயங்காராக இருக்கலாம், ஐயராக இருக்கலாம், மாத்வாளாக இருக்கலாம், வடமா, பாத்திமா, பிரகச்சரணம், அஷ்டசகத்திரம், யார் வேணால் இருக்கலாம். உலகத்தில் எந்த பகுதியாக இருக்கலாம். ப்ராப்ளம் சால்விங் வந்ததுனால் அவள் போய் இந்த சிவசைலம் க்ஷேத்திரம் ஆழ்வார்குறிச்சி பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் ஒரு இரவு தங்கணும். அந்த ஊரில் இல்லைன்னா கூட முதல் நாள் விசிட் பண்ணி அடுத்த நாள் அபிஷேக ஆராதனை ஏற்பாடு பண்ணிவிட்டு ஆழ்வார்குறிச்சி தங்கிக்கலாம். நியர்பை எங்கேயாவது தங்கிட்டு நெக்ஸ்ட் டே அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு வந்தால் அவளுக்கு உண்டான எப்பேற்பட்ட ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லியிருக்கு. இது ரிஷிகள் சத்தியம் பண்ணியிருக்கா அந்த காலத்தில். அதுதான் ரிஷி வாக்கியம். ரிஷி வாக்கியத்தை பற்றி எந்த புத்தகமும் கிடையாது. நான் சொல்கிறேன், அகைன் ரிப்பீட், நோ புக்ஸ் ஆர் அவைலபிள். நன் ஆஃப் த ஜோசியர் knows about it. Only ஜோசியர் அக்கார்டிங் டு மீ ராமநட்ராஜ் தீட்சிதர் மட்டும்தான் தெரியும். அவருக்கு தான், வேறு யாருக்கும் தெரியல. நான் எத்தனையோ பேர் 100கணக்கான ஆளை பார்த்துருக்கேன். பெரிய பித்திப்பா ஒன்றுமே எவனுக்கு தெரியல. பார்த்துட்டேன் அதை. இது ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்து பேப்பரில், பெரிய ஹிந்து மேக்சின் பேப்பர் வருது இல்லையா, அவள் பெரிய டிபேட்டாக வச்சா. அந்த காலத்தில் நான் சொல்கிறது நியர்லி 35 இயர்ஸ் ஆகிருக்கும். அது ஹாஃப் பேஜ் ஒரு ஆர்டிக்கல் ஹிந்துவில், இங்கிலீஷில், அஸ்ட்ராலஜர் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. ராமநட்ராஜ் தீட்சிதர் ஒன் த டிபேட்டு. எல்லாம் மெட்ராஸில் பெரிய ஆள்லாம் வந்தால், பார்த்தசாரதிகள் எப்பெல்லாம் இல்லை, எல்லோரும் தோற்றி போயிட்டா அந்த சப்ஜெக்டில். இவர் தான் கரெக்டாக ஜெயிச்சு, தீட்சிதர் தான் ஜெயிச்சா இருந்தது இதில். அப்போ அஸ்ட்ராலஜர்னு ஒரு டைட்டில் கொடுத்தா அவருக்கு, யார், ஹிந்து. ஸோ இட் கேம் ஹிந்து பேப்பர் இட் செல்ஃப். ஹாஃப் பேஜ் அது வந்தது. 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துக்க நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீவத்ஸ கோத்திரத்துக்கு அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதை கிளையண்ட்டுக்கு. ஸ்ரீவத்ஸ கோத்ரே பிரதானசீலே தாமிரபரணி நிதிதீரே சிவசைல க்ஷேத்ரே கல்யாணி பரம கல்யாணின்னு அந்த ஸ்லோகம் போகிறது. அது ஸோ பரம கல்யாணி உடனுரை சிவசைலபதி, அது கடனா நதி கரையில் அமைஞ்சுள்ளது. அந்த 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 க்ஷேத்திரத்தை தங்கி அபிஷேக ஆராதனை பண்ணி அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்தேன். அவளுக்கு உண்டான எப்பேற்பட்ட ப்ராப்ளம் சத்தியமாக சால்வ் ஆகிடும். நல்லா புரிஞ்சுங்களது. இது ரிஷி வாக்கியம். என் நோ புக் ஹஸ் பிரிண்டட்
அகெயின் ஐ ரிப்பீட், இவன் வந்து கர்ண பரம்பரையில் தெரிஞ்சுட்டு இருக்கா. அவள்லாம் தீட்சிதர் ஒருத்தர் போனாலே அவள் பேரை சொல்லி கூப்பிடுவார். அந்த மாதிரிலாம் எந்த ஜோசியம் இல்லை மெட்ராஸில். ஐ கேன் சேலஞ்ச் இட்டு. நான் பார்த்துருக்கேன் அவரை. வித்யாவுக்கு இது உண்டு, அவருக்கு வந்து தனக்கு தெரியும்னு ஒரு இது உண்டு. ஏன்னா அது தப்பு இல்லை. காளிதாசன்லாம் அப்படி தான் இருந்திருக்கான். ஸோ இது வந்து சிவசுகோத்திரத்தை பார்த்தாச்சு. அபிஷேக ஆராதனை பண்ணால் ஒரு இரவு தங்கணும் அந்த எல்லையில். அதான். ரெண்டாவது ஆத்துரை கோத்திரம். வேணு சீனிவாசன் அப்போல்லாம் சிம்சன் கம்பெனியோடைய சம்பந்தி, டிவிஎஸ் கம்பெனி, அவள்லாம் ஆத்துரை கோத்திரம். அதுக்கு ஆத்துரை கோத்திரத்துக்கு சில பிரதான சீலன்னு சொல்கிறேன். மங்களாம்பிகா சமேத ஆதி கும்பேஸ்வரர் சொல்லியிருக்கு. கும்பகோணத்தில் இருக்கிற அந்த ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகா, இவாளுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணணும். அவள் ஐயங்கார் வந்து வேணுசீனிவாசன் பண்ணியிருக்காரு. மல்லிகார்ஜுன கல்யாணம் பிறகு அவர் பெரிய உன்னிகிருஷ்ணன்ற பணிக்க சொல்லி அவள் போய் பண்ணிட்டு வந்தாங்க. நான் அவர் வந்து பிரச்சனை பார்த்து சொல்லியிருக்காரு அவளுக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆத்திரேய கோத்திரத்துக்கு அங்கே தான் பண்ணோம். இல்லைங்க எங்கள் ஊரில் இருக்கும், இது எங்கே வேணால் இருக்கட்டும், பிரச்சனை வரும். 1008 பிரச்சனைகள் ஒருத்தர் லைஃப்பில் இருக்குது, நமக்கு தெரியாது. அவள் பார்த்தா காரில் வருவா, இறங்குவா, பட்டை படை கட்டின்னு இருப்பான், நல்ல பையன், லட்சத்தில் சம்பாதிப்பான், அதெல்லாம் வேறு. அப்பார்ட் ஃப்ரம் தட் சம் ப்ராப்ளம்ஸ், நோய் நொடி இருக்கும், ஆற்றுல ஆர்டிசம் பையன் இருப்பான், வேலை எது ஒன்றுன்னு வரும். அவளால் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கே அங்கே தான் போயானோம். இங்கே ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகா சமேத ஆதி கும்பேஸ்வரர் பண்ணாதான் அது சரியாகும் சொல்லியிருக்கு. ரிஷி வாக்கியம் சொல்கிறது 2 ஆச்சு. 3வது பாரத்வாஜ், பாரில் பாதி பாரத்வாஜம் சீமையில் பாதி சீவத்சம் சொல்லியிருக்கு. பாரத்வாஜ பிறந்தவா யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பிரம்ம வித்யாம்பிகா சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரன்ற திருவன்காடு க்ஷேத்திரத்துக்கு போனவ. அங்கே போய் 3 புஷ்கரணி இருக்குது, சூரியன், சந்திரன், அக்னி. அந்த 3 சங்கல்ப ஸ்நானம் பண்ணோம். ஒரு சாஸ்திரியை வச்சு பண்ணிட்டு முதல் நாள் போய் பணத்தெல்லாம் கட்டிட்டு அபிஷேக ஆராதனைக்கு பெரிய பெரிய அம்பாள் எல்லாம் 9 கஜம் கட்ட முடியும், 10 வாங்கணும் ஈஸ்வரனுக்கு. இதெல்லாம் பண்ணி அங்கே எல்லா சன்னதிக்கும் நம்ம என்ன பண்ணமோ சொல்லுங்க. அகோர வீரபத்திரர் இருக்கும் அங்கே, அகோரமூர்த்தின்னு வீரபத்திரர். ஸோ இந்த ஆம்படியா முடியாட்டி இருந்தால் 2 பேரும் ஸ்நானம் பண்ணணும். அந்த 3 குளத்துலேயுமே ஒரு முக்கியம் இருந்தால் போதும். சங்கல்ப ஸ்நானம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கோவிலை வழிபாடு நடத்தின பாரத்வாஜ கோத்திரத்துக்கு பிறகு குழந்தை இல்லாமல் இருக்கும் சில குடும்பத்தில். ஸோ வேறு கல்யாணம் ஆகாமல் இருக்கும். இவெல்லாம் அந்த மாதிரி இடத்துக்கு போய் வேலை கிடைக்காமல் இருக்கலாம். ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் பாரத்வாஜ கோத்திரத்துக்கு இதுதான் சொல்லியிருக்கு, திருவெண்காடு தான் சொல்லியிருக்கு. அது நான் கேட்டதுனால சொல்கிறேன். நான் வந்து ஜோசியர் கிடையாது, நான் அத்தாரிட்டியும் கிடையாது. அவர் அத்தாரிட்டி. நான் பார்த்ததுனால கேட்டதுனால நான் ஜஸ்ட் ஐம் ஷேரிங். இது யாருக்கும் உபயோகப்படணும். உலகத்தில் இந்தோ மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறா. யாருக்கு இது வந்து என்னை பற்றி பீத்தி இதிகாரம் சொல்ல பயனடையணும், அதன் மூலமாக இந்த கோத்திரத்துக்கார பயனடையணும்னு சொல்லி சுவாமி சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். கௌசிக கோத்திரம், கவுண்டினிய கோத்திரம், இவாளுக்கு காஷி தான் சொல்லியிருக்கு. காஷிக்கு போகிறவா 3 இரவு தங்கணும்னு இருக்காங்க. 3 ராத்திரி தங்கி விஸ்வநாத விசாலாட்சி, இதுக்கு விசாலாட்சிக்கு காசி விஸ்வநாதர் இருக்கார். அன்னபூர்ணி அங்கேயே இருக்கா. அன்னபூர்ணி தான் விசாலாட்சி. இப்போ இருக்கிற இந்த விசாலாட்சி கோவில் செட்டிநாடுக்கார பின்னாடி கட்டிருந்து நாட்டுக்கோட்டை அவள் கட்டினது. விஸ்வநாதர் அன்னபூர்ணி தான் ஒரிஜினல். அன்னபூர்ணிக்கு இன்னொரு பேர் தான் விசாலாட்சி. அகைன் ஐ ரிப்பீட், அன்னபூர்ணியுடைய மறுபெயர் தான் விசாலாட்சி. இந்த நாட்கோட் சத்திரத்துலேயே தனியாக ஒரு சன்னதி இருக்கும். ஸோ அவளுக்கு வந்து கவுண்டினிய கோத்திரம், கௌஷிக கோத்திரம்லாம் அங்கே தான் போய் ஆகணும். இப்போ என்னாச்சு, இப்போ சிவச கோத்திரம் பார்த்துட்டோம், அடுத்து வந்து ஆத்திரேய கோத்திரம் பார்த்துட்டோம், பாரத்வாஜ கோத்திரம் பார்த்தாச்சு, கௌஷிக கோத்திரம் பார்த்துட்டோம், கவுண்டினிய கோத்திரம் பார்த்தாச்சு. 5 கோத்திரம் சொல்லியிருக்கேன் நான் இதில். அடுத்ததாக ஹரித கோத்திரம், ஹரிதச கோத்திரம்னு ஹரித தெலுங்காரா வந்து ஹரிதசன்னு எதுக்குன்னு சொல்கிறாலும் தெரியல எனக்கு. ஹரித கோத்திரக்காரா துறை என முடியும் சிவாலயமே சொல்லியிருக்காரு. அரியத்துறை இருக்கு, நியர்பை சி இருக்குது, சி இருக்கணும். அந்த சிவாலயத்தினுடைய பேர் வந்து துறை என முடியணும். இப்போ திருவாப்படுதுறைன்னு இருக்குது, ஆனால் பக்கத்தில் சி இருக்கான்னு தெரியாது எனக்கு. ஸோ அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ இந்த வந்து கிட்டத்தட்ட 6 கோத்திரத்துக்காரராக நான் சொல்லியிருக்கேன். இது உபயோகமாக இருக்கும் யாருக்காவதுன்ற எண்ணத்தில் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாம் ஏதோ குறைகள் கண்டான அதை நான் மன்னிச்சிடுங்க. இது வந்து மற்ற பயனடையன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் யாருக்கா தீட்சையிட்ட என்ன லாபம்னா,
7 தலைமுறைக்கு சொல்லுவார். அதாவது நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ லக்ஷ்மி நாராயணன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கார். அவர் வந்து நல்ல நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் பாரத்வாஜ கோத்திரம் தான் அவளுக்கு என்னென்னா, அந்த மாமா இந்த 7 தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டு 7 பேரோட பேர் ஊரில் பேரை தெரிஞ்சுக்கிட்டு தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா எல்லாத்தையும் எழுதினுட்டார். 7 பேர். ஜஸ்ட் இமேஜின். 3 பேரே தெரியல தர்ப்பணம் பண்ணுறதுக்கு நமக்கு. எங்கள் அம்மா என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா வழியில் 3 பேர் எனக்கு தெரியும், 7 பேர் தெரியாது, பொய்யே சொல்கிறேன். 3 பேர் தான் இப்போ சொல்லி பண்ணுறோம் தர்ப்பணங்கள்லாம். ஏன்னா சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, ஒரிஜினலாக 7 தலைமுறை தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி செய்யணும், நான் தாம்பாளம் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த தாம்பாளத்தில் நான் வந்து பொழிஞ்சிருக்கேன். இந்த அப்பா கோத்திரம், அம்மா கோத்திரம், அவள் பேர் என்ன, இவா பேர் என்ன, ஆம்பளை பொம்பளை, இதுலேயும் ஆம்பளை பொம்பளை வரணும், 3 அது மாதிரி தாம்பாளத்தில் பண்ணி வச்சுட்டா எப்போ வேணால் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வந்து உதத்திய கோத்திரம் அதுக்கு இருக்கும். அந்த பக்கத்தில் ஆத்திரேய கோத்திரம் எங்கள் அம்மா எழுத்து. ஸோ அதை வந்து கையில் பொழியணும், மிஷினில் பண்ணக்கூடாது. கையிலேயே டிப்பு அடிப்பான் இந்த பாத்திர கடையில். அந்த மாதிரி சொல்லி பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஒன்றுமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாதுன்னு நம்ம வந்து பெரியவா அதெல்லாம் கேட்டுட்டு அவள் ஆற்றுல சில பெரியவாள்லாம் இருக்கா, 90 வயசு 100 வயசுலாம் கூட இருக்கா, சில குடும்பத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அவளை கேட்டால் அவள் சொல்லுவாள். அலட்சியம் பண்ணாங்க பெரியவா இருந்தால், தயவுசெய்து அலட்சியம் பண்ணாங்க. அவர் 7 தலைமுறைக்கு எழுச்சி எப்படி மாமா எழுதினா, இல்லை மாமா மனசில் இருக்க மார்க்கம்னு என்கிட்ட. ஸோ அவள் அப்பா பேர் மார்க்க பந்து. அவளாம் சின்சியரிட்டி, அந்த ஒரு ஜாப் எடுத்தால் கரெக்டாக பண்ணுவார். அவர் ஊரில் போய் சிவன் கோவில், பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம், அவள் அந்த மாரியம்மன் கோவிலுக்கு பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டார் ஊரில் போய். ஸோ அந்த முனைப்பு இருக்கணும். பணம் சம்பாதிச்சா மட்டும் போத்தாது, சுவாமி காரியன் வரும்போது அதை விடாமல் செய்யணும். அது மாதிரி பண்ணுவார் அவர் எல்லாமே. இப்போ நோ இஸ் பிகம் ஏ ஸ்பெஷலிஸ்ட்டு. கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ண என்னென்ன வேணும் லிஸ்ட் எல்லாம் வச்சுட்டுருக்கார் அவர். he was working in அரப் கண்ட்ரியில் பெரிய எண்ணெய் கம்பெனியில் பண்ணியிருக்கார். பல லட்சங்கள் சம்பாதிச்சவர், நல்ல தனவந்தர். ஆனால் இதெல்லாம் சாஸ்திரங்களை எதையுமே விடலை. அவர் பார்த்து 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 செய்கிறார். கோவிலுக்கு செய்வார், மிச்சம் நிறைய இடத்துக்கு போவார், ருத்ரன் சமக அழகாக ஒப்பிப்பார், பூஜை பண்ணுவார். பூஜையெல்லாம் இப்படி தான் கிரமத்தோடு பண்ணுவார். அவர் மாமனார் பூஜை பண்ண இந்த சாலக்கிராமம், இந்த மாடலிங்க எல்லாம் அவருக்கு வந்துட்டு. இந்த மாமி ஒரே பொண்ணை வாத்தில் சுகந்தியின் பேர். இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, 2 பேருமே வந்து அன்னோன்ய கப்புள். அவள் பண்ணுவா அது மாதிரி. ஸோ அது மாதிரி பண்ணும்போது தெய்வம் தங்கும், அங்கே செல்வ பலம் பெருகும், மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவள் இது ஒன்று சொன்னான்னா டக்குன்னு போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி தயவுசெய்து எல்லா குடும்பத்துலேயும் இந்த ரிஷி வாக்கியம் தெரிஞ்சுண்டு, அந்த மூத்தவர்கள் பெயர்கள்லாம் தெரிஞ்சுண்டு, அதை இப்போ சொல்கிறோம் இல்லையா, வசுருத்ர ஆதித்ய எல்லாம் தெரியணும் நமக்கு. அதெல்லாம் வந்து எழுதி வச்சுட்டு நம்ம பேர் சொல்லக்கூடாது. பேர் ஒன்று இருக்கும், கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டிருக்கான். எங்கள் அக்காத்துக்கு போனான், அவள் கொள்ளு பேரை வந்து அரவிந்தாட்சன் பேர் வச்சுருக்கா. அரவிந்தாட்சன்ற கிருஷ்ணமூர்த்தி சர்மான்னு போட்டிருக்கா. இந்த சர்மா என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நோட் புக்கில் இது பண்ணிக்கலாம். இப்போ நிறையா இருக்குது, ஃபேமிலி ட்ரீன்னு போடுற கம்ப்யூட்டரில் எவ்வளோ வசதிகள் இருக்குது. அது மாதிரிலாம் பதிவு பண்ணி வச்சுட்டுருங்க. பெஸ்ட்டு திங் இந்த தர்ப்பண தாம்பாளம் அதில் போட்டுட்டானா பிரச்சனையே கிடையாது. பண்ணுங்க. நான் இதோட வந்து இந்த ரிஷி வாக்கிய சப்ஜெக்டை 88வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.